பழங்குடியின மக்கள் நாம் மரத்தை பாதுகாப்பதை விட அற உணர்வுடன் மிகவும் அருமையாக பாதுகாக்கிறார்கள் என்பதை நான் அனுபவபூர்வமாக கண்டு உணர்ந்த உண்மை. இன்றைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பழங்குடியின மக்கள் ஒரு புல்லை பிடுங்குவதாக இருந்தாலும் சரி, மரத்தினுடைய ஒரு கிளையை வெட்டுவதாக இருந்தாலும் சரி, அந்த மரத்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் அந்த கிளையை வெட்டுகிறார்கள். எவ்வளவு அற உணர்வு பாருங்கள். ஆனால் பழங்குடியின மக்கள், பொதிகை மலையினுடைய உச்சியிலே வாழக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள், அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு திருவிழா, அந்த திருவிழா அதாவது தாமிரபரணி உற்பத்தி ஆகின்ற பொதிகை மலையினுடைய உச்சி, அந்த பழங்குடியின மக்கள் நடத்தக்கூடிய அந்த திருவிழாவை பழங்குடியின மக்கள் தவிர்த்து வேறு யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி வேறு யாரும் பார்த்தால் அவர்கள் தன்சாவு சாக மாட்டார்கள், வன்சாவு தான் சாவார்கள் என்பது ஐதீகம். அந்த திருவிழாவை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டு விட்டேன். எனக்கு அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. நான் யோசித்தேன், என்னைக்கு இருந்தாலும் நம்ம சாக போகிறோம், தன்சாவு செத்தான வன்சாவு செத்தான, எப்படி செத்தா என்ன, சாகத்தானே போகிறோம். அந்த திருவிழாவை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவிலே நான் ஒரு பழங்குடியின இளைஞனை ஃப்ரெண்ட்ஷிப்பு பிடித்து அந்த திருவிழா நடக்கின்ற நாள் அன்னைக்கு என்னை கூட்டி போய் சொன்னேன். அவன் என்னை கூட்டி போய்விட்டான். பொதிகை மலையினுடைய உச்சி, நடு இரவு, ஒரு சமதளம் இருக்கிறது. அந்த சமதளத்தில் எல்லா பழங்குடியின மக்களும் வந்து கூடுகிறார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் முழு நிர்வாணமாக இந்த கைகளிலே இரண்டு பக்கமும் கருப்பு மெல்லிய துணிகளை கட்டியிருக்கிறார்கள். கட்டிக்கொண்டு வவ்வால்கள் மாதிரியே பறக்கிறார்கள். அப்படியே கிக்கின்னு ஒரு வவ்வால் மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க, மரத்தில் ஏறி தொங்குறாங்க. இதுதான் விடிய விடிய நடக்கின்ற அந்த திருவிழா. ஃபுல்லாக போதை, அவ்வளோ பேரும் சாராயத்தை குடித்திருக்கிறார்கள். இது என்ன திருவிழா என்று எனக்கு தெரியவில்லை. விடிந்து விட்டது. காலையில் நான் அந்த பழங்குடியின தலைவரை ஒரு நேர்காணல் செய்யலாம் என்று என்னை கூட்டி போனவரிடம் சொல்லி அவருடைய வீட்டுக்கு என்னை கூட்டி போக சொன்னேன். அவன் என்னை கூட்டி கொண்டு போனான். அப்படி நான் நேர்காணல் செய்கின்ற போது அந்த பழங்குடியின தலைவரிடம் முதலிலே நான் கேட்டது இந்த திருவிழாவை பற்றி தான் கேட்டேன். இது என்ன திருவிழா, எதற்காக இதை கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த இருக்கிற இந்த எஸ்டேட்டில் உள்ள அத்தனை மரங்களையும் நட்டு வளர்த்தது நீயா, நானா, உங்கள் அப்பரா? வவ்வால்கள், பறவைகள். அந்த வவ்வால்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுடைய பழங்குடியின தலைவர்கள் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வந்த ஒரு சடங்கு. அந்த வவ்வால்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்ற அவர் சொல்கின்ற போது எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஒரு பழங்குடியின மக்கள், நாம் அவர்களெல்லாம் ஒரு ஆதிவாசிகளாக ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்களிடம் இருக்கின்ற அந்த அற உணர்வை நான் பார்த்தபோது மெய்மறந்து போனேன். வவ்வால்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். உண்மையும் அதுதான். எல்லா பழங்களையும் தின்று அந்த வவ்வால்கள் தான் விதைகளை எல்லா இடத்துலையும் பரப்புகின்றன. அதற்கு நன்றி செலுத்துகிறார்களாம். என்னுடைய சூழ் நாவலிலே ஒரு குப்பாண்டி என்கிற ஒரு கேரக்டர் பேசும். அதில் காட்டுப்பூச்சி என்ற ஒரு கேரக்டர் வரும். அவனுடைய வேலையை மரக்கன்றுகளை நடுவது தான். காடுகளில் எங்கே மரக்கன்றுகள் இருந்தாலும் எடுத்துக்கொண்டு வந்து ஊர் பக்கத்தில் நட்டு விடுவான். அந்த குப்பாண்டி கேரக்டர் என்ன பேசும் என்றால், ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த ஊரில் உள்ள கண்மாய்களும் ஊர்ணிகளும் ஓடைகளும் விலைக்கு வச்ச வெங்கல கும்பா மாதிரி இல்லை என்றால் அந்த ஊர் உருப்படாது என்று சொல்லும். இன்றைக்கு எல்லா குளங்களும் என்னாச்சு நீங்கள் பார்த்துருக்கலாமே. எல்லா குளங்களும் என்னுடைய சூழ்நாவல் வலியுறுத்துகிறதே அதைத்தான். பிரிட்டிஷ்காரன் நமக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது வெறும் சுதந்திரத்தை மட்டும் கொடுக்கவில்லை. 39,640 கண்மாய்கள், 6 லட்சம் கிணறுகள், ஊரணிகள், ஓடைகள், நீராவிகள், தெப்பங்கள், இத்தனையும் தான் நமக்கு கொடுத்தான். 1947 சுதந்திரம் கொடுக்கின்ற போது நம்மிடம் இருந்த கண்மாய்களுடைய எண்ணிக்கை பொதுப்பணித்துறையினுடைய கணக்குப்படி 39,640. இன்றைக்கு இருக்கக்கூடிய கண்மாய்களுடைய எண்ணிக்கை என்ன? அதில் சரிபாதியாக குறைந்து விட்டது. எங்கே போயிடுச்சு? எல்லாம் எங்கே போயிட்டு? எங்களுடைய கிராமம், அந்த கிராமத்தில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் மரங்கள் உண்டு. புளிய மரம் உண்டு, வேப்ப மரம் உண்டு, வாகை மரம் உண்டு. இந்த மரத்துக்கு அடியில் மாடுகள் கட்டுவது உண்டு. இந்த மாடுகளை அந்த மரத்தினுடைய வேரிலை கட்டினால் ஊருக்கு அவதாரம் கொடுக்க வேண்டும். முளைக்கூச்சி அடித்து அந்த முளைக்கூச்சியிலே தான் மாடுகளை கட்ட வேண்டும். இது எங்களுடைய முன்னோர்கள் கடைப்பிடித்தது. இன்றைக்கும் எங்கள் ஊரில் இளைஞர்கள் கடைப்பிடித்து வருகிறார்கள். அந்த மரத்தினுடைய வேரிலே மாடுகளை கட்டக்கூடாது. கட்டினால் ஊருக்கு ஃபைன் கட்ட வேண்டும், அவதாரம் கொடுக்க வேண்டும்.
எவ்வளவு அற்புதமான ஒரு அற ஒழுக்கம் பார்த்தீங்களா? ஆனால் படிப்பறிவில்லாத நம்முடைய தாத்தா பாட்டிகளும் பூட்டன் பூட்டிகளும் பின்பற்றி வந்த ஒரு நடைமுறை எவ்வளவு அற்புதமான ஒரு நடைமுறை. இன்னொரு விஷயம், பூவரசு மரம் எல்லோரும் பார்த்துருப்போம். கமலை இறைக்கின்ற இடத்துல, அதாவது இப்பொழுது இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு வேலை, மாடுகள் வைத்து தண்ணீர் இறைப்பது. பம்பு செட் வந்த பிறகு, மோட்ரு வந்த பிறகு அந்த தொழில் மாடுகள் வச்சு தண்ணீர் இறைக்கிறது கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு. நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்முடைய வயதை ஒத்தவர்கள் பார்த்துருக்கலாம். 2 மாடுகள் கிணத்திலிருந்து தண்ணீரை இழுத்து கொண்டு போக வேண்டும். குறிப்பிட்ட தூரம் போன பிறகு அந்த தண்ணீர் தானாகவே வெளியேறிவிடும். அப்புறம் ரிவர்ஸில் வர வேண்டும். அந்த தண்ணீரை இழுத்து கொண்டு போகும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மாடுகள் கேது என்று இழைத்து கொண்டு அந்த தண்ணீரை போய் ஊற்றும். இந்த கமலக்குழி என்று சொல்லக்கூடிய அந்த மாடுகள் முன்னும் பின்னும் போகின்ற பாதை அத்தனையிலையும் பூவரசு மரங்களை மட்டுமே நட்டி வைத்திருப்பார்கள். என்ன காரணம் என்று எனக்கும் தெரியாது. ஒருவேளை பூவரசு மரம் ஒரு சின்ன கொப்பை கொண்டு வந்து நட்டி வச்சு தண்ணி ஊற்றினா தழுத்துரும், அதற்காக இருக்குமோ என்று கூட நான் யோசித்தது உண்டு. 1980 காலகட்டம், எனக்கு ஒரு 27 வயசு 20 வயசு ஆன பிறகுதான் எனக்கு அதற்கான விடை கிடைக்கின்றது. ஏன் வேப்ப மரம் நட்டலாம், வாகை மரம் நட்டலாம், எத்தனையோ மரங்கள் இருக்குது. ஆனால் பூவரசு மரத்தை மட்டுமே அந்த மாடுகள் தண்ணீர் இறைக்கின்ற பாதையிலே நட்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்களிலும் அதுதான், எல்லா இடங்களிலும். என்ன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. சமீபத்திலே உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட சூழலியலாளர் தியோடர் பாஸ்கரன் அவர்கள், மிக அற்புதமான ஒரு பறவையியலாளர் சூழலியலாளர் தியோடர் பாஸ்கரன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே ஒரு கட்டுரையில் இதற்கான விடை எனக்கு கிடைத்தது. அவர் எழுதுகிறார், அந்த மாடுகள் அந்த தண்ணீரை இழுத்து கொண்டு போய் ஊற்றிவிட்டு வரும்போது கேது என்று இழைக்கும். அதற்கு நிறைய ஆக்சிஜன்கள் தேவைப்படும். தாவர இனங்களிலே மரங்களிலே அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மரம் பூவரசு மரம். நம்ம முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்கள், யோசிச்சு. இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்பொழுது பாட்டனி என்று தனியாக ஒரு படிப்பே இருக்கிறது. PhD வாங்கலாம். தாவரவியல், தாவரங்களை பற்றி ஆய்வு பண்ணலாம். ஏராளமான லேபுகள் இருக்கின்றன அதை கண்டுபிடித்து சொல்வதற்கு. ஆனால் நம்முடைய தாத்தன் பூட்டன் பாட்டி காலத்தில் எந்த லேப் இருந்தது, எந்த அறிவு இருந்தது? அவர்கள் பூவரச மரம் தான் மரங்களிலேயே அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடும் என்பதை எப்படி கண்டுபிடித்தார்கள்? இதையெல்லாம் யோசிக்கின்ற போது நமக்கு பெரும் பிரமிப்பாக இருக்கின்றது. அவர்களுடைய அனுபவ அறிவு என்பது 1000 PhD டாக்டர் பட்டங்களுக்கு சமமானது. நம்முடைய தாத்தா பாட்டிகளுடைய அனுபவ அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ் 1000 PhDகளுக்கு சமமானது. அவர்களுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்து கற்றுக்கொண்ட அறிவு. இப்போ சமீபத்தில் ஒரு காட்சியை டிவியில் ஒளிபரப்புனாங்க, பத்திரிகையில் வந்துச்சு, நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம். இமயமலையிலே பனி இல்லாத சிகரங்கள் தெரிய ஆரம்பித்தன. தொலைக்காட்சியில் காட்டினாங்க, பத்திரிகையில் இங்கே போட்டிருந்தாங்க. எல்லா மக்களும் போய் கூடி அங்கே பார்க்குறாங்க. ஒரு 90 வயது கிழவனிடம் ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூ நடத்துகின்ற போது அவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்நாளிலேயே பனி இல்லாத இந்த சிகரத்தை நான் இப்போது தான் பார்க்கிறேன் என்கிறார். காரணம் என்ன? புவி வெப்பமடைகின்ற காரணத்தினால் பனிகள் உருகுகின்றன. கடலிலே மலைபோல் மிதக்கின்ற ராட்சச பனிக்கட்டிகள் உருகுகின்றன. புவி வெப்பமடைவதற்கான காரணம் என்ன? மரங்கள் குறைந்து போனதனால், பூமி தன்னுடைய நிலைத்தன்மையை இழப்பதனால், அந்த ராட்சச பனிக்கட்டிகள் உருகின்ற காரணத்தால் கடலினுடைய நீர்மட்டம் உயரும். அப்படி நீர்மட்டம் உயர்கின்ற போது எந்த நாடுகளில் எந்தெந்த நகரங்கள் அழிவுக்கு உள்ளாகும்? நண்பர்களே, அந்த பட்டியலிலே நம்முடைய தலைநகரம் சென்னையும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கின்றேன். எல்லா நாடுகளும் இப்போ அதற்கான ஆயத்த வேலைகளை இறங்கி விட்டார்கள். மக்களை எப்படி ஷிஃப்ட் பண்ணுவது, இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை ஐக்கிய நாடு சபை விட்டிருக்கிறது என்று அதை பற்றிய விவாதங்களை அறிஞர்களை வைத்து தொடங்கி விட்டார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பை ஐக்கிய நாடு சபை அறிவித்திருக்கிறது. 5 ஆண்டுகளில் இப்போது இருக்கிற உலக ஜனத்தொகையில் இப்போ இருக்கிற மக்கள் 19 இருந்து 20% 25% மக்கள் குடிநீருக்காக இடம்பெயர்வார்கள். இதெல்லாம் டேஞ்சரஸான அறிவிப்புகள். நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதெல்லாம் எதிர்த்து நம்ம எப்படி போராட போகிறோம்? மக்களை எப்படி காப்பாற்ற போகிறோம்? இதெல்லாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நாம் ஒரு பயங்கரமான ஒரு அபாயத்தில் இருக்கிறோம். அதையெல்லாம் விட
மருத்துவ விஞ்ஞானிகள் ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய மருத்துவ விஞ்ஞானிகள் ஒரு பயங்கரமான அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பனிப்பிரதேசங்களில், அண்டார்டிகா போன்ற பனிப்பிரதேசங்களில் வசித்து கொண்டிருக்கின்ற வைரஸுகள் பனிப்பாறை உருகின்ற காரணத்தினால் கொரோனா போன்ற பயங்கரமான வியாதிகளை அது உருவாக்கும். அதையும் மனித இனம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இத்தனை அழிவுகளுக்கும் காரணம் என்ன? வனம் குறைந்தது, வனங்கள் அழிக்கப்பட்டது. இவைதான் இந்த காரணங்கள். இந்திய நாட்டிலே உள்ள வடகிழக்கு மாநிலமான சிக்கிம், அந்த சிக்கிமிலே 3 விதமான சட்டங்களை இன்றைக்கும் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக அருமையான அந்த சட்டங்கள். யாராக இருந்தாலும் மரங்களை நீங்கள் தத்து எடுத்துக்கொள்ளலாம். சட்டப்படி ஒரு ஆண் ஒரு மரத்தை தத்தி எடுத்துக்கொண்டால் அதற்கு பெயர் மைத் என்று பெயர். அந்த மரம் அவனுடைய சகோதரனாக பதிவு செய்யப்படும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு செய்யணும். ஒரு பெண் அந்த மரத்தை தத்தி எடுத்துக்கொண்டால் அதற்கு பேர் மைத்தினி. அந்த மரம் அவளுடைய சகோதரியாக பதிவு செய்யப்படும். சட்ட ரீதியான பாதுகாப்பு உண்டு, இன்சூரன்ஸ் உண்டு. நம்முடைய வீட்டிலே நம்முடைய முன்னோர்கள் யாராவது காலமாகி இருந்தால் அவருடைய பெயரிலும் அந்த மரத்தை நாம் தத்தி எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பெயர் ஸ்மிருதி. அதாவது நீத்தார் நினைவாக அந்த மரத்தை தத்தி எடுத்துக்கொள்ளுதல். இது ஏற்கனவே மரங்கள் நிரம்பிய இமயமலையினுடைய அடிவாரத்தில் உள்ள சிக்கிம் மாநிலத்திலே சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது, கேட்கின்ற போது அதிர்ச்சியாக இல்லை, ஆச்சரியமாக இல்லை, மிக மிக சாதாரணமாக விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 1000-2000 வருஷத்திற்கு முன்னாடியே சங்க இலக்கியங்களிலே மரங்களை தன்னுடைய சகோதரனாகவும் சகோதரியாகவும் பாவித்த ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன. தமிழன் என்பவன் ஒரு மரத்தை அதை ஓரறிவு உள்ள அக்ரிணையாக பார்க்காமல் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக, சகோதரியாக, காதலனாக, காதலியாக, மகளாக பார்த்த சம்பவங்கள் ஏராளமாக காண கிடைக்கின்றன. நற்றினையிலே ஒரு பாடல், விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்த மரத்தனம் துறந்த கால்முளை அகல நெய்ப்பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தன்று நுவ்வை ஆகுமென்று அன்னை கூறினல் புன்னையது இறப்பே அம்ம நானும் நும்மோடு உலகையே. இந்த பாடலுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்கு அனைவருக்கு தெரிந்திருக்கலாம். தன்னுடைய காதலியை பார்ப்பதற்காக காதலன் வருகின்றான். காதலி வீட்டிலே தனித்திருக்கிறாள், வேறு யாருமே இல்லை. இருவரும் அந்த வீட்டுக்கு முன்னாடி உள்ள புன்னை மரத்தின் அடியிலே அந்த நிலையிலே பேசிக்கொண்டு நிற்கிறார்கள். வழக்கம்போல் பேச்சு கொஞ்சம் எல்லை மீறுகிறது. தனித்திருக்கின்ற காரணம், வயது ஒரு காரணம். காதலன் தனக்கு ஒரு முத்தம் வேண்டும் என்று காதலியிடம் கேட்கின்றான். அப்பொழுது காதலி சொல்கிறதாக இந்த பாடல் சொல்கிறது, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, என்னுடைய சகோதரி பார்த்து கொண்டிருக்கிறாள், நாம் வேறு ஒரு மரத்தின் அடியில் போய் பேசலாமே என்று சொல்கின்றாள். அப்பொழுது காதலன் சொல்கின்றான், உனக்கு யாருமே இல்லை, உடன் பிறந்தவர் யாருமே இல்லைன்னு எனக்கு நன்றாக தெரியும், ஏன் புருடா விடுற, ஏன் பொய் சொல்கிற, உனக்குத்தான் யாருமே இல்லையே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லையே, அப்புறம் எதுக்கு உன்னை சகோதரி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று பொய் சொல்கிறாய் என்று காதலன் சொல்கின்றான். அதற்கு காதலி சொல்கின்றாள், நாம் நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிழல் தருகின்ற இந்த புன்னை மரம், நான் விளையாட்டாக ஒரு நாள் ஒரு விதையை கொண்டு வந்து ஊன்றி வைத்தேன். அதை என்னுடைய தாய் நெய்யூற்றி தன்னுடைய குழந்தையை வளர்ப்பது மாதிரி, நெய்யும் பாலும் தீம்பாலும் ஊற்றி வளர்ப்பது மாதிரி தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்த்து விட்டாள். அவள் அடிக்கடி சொல்வாள், இது உன்னுடைய அக்காள் என்று சொல்வாள், என்னுடைய தாய். ஆகவே இந்த மரமானது என்னுடைய உடன் பிறந்த சகோதரி, அவள் பின்னால் நான் பேசியிருப்பது எனக்கு வெட்கமாக இருக்குது என்று சொல்வதாக 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழிலே நற்றினிலே பாடல் இருக்கிறது. எவ்வளோ அற்புதமான பாடல் பாருங்கள், எவ்வளவு நுண்ணிய உணர்வுள்ள ஒரு பாடல். ஆக தமிழ் இனம் மரத்தை கூட தன்னுடைய காதலியாக சகோதரனாக பாவித்து வாழ்ந்த ஒரு இனம் என்பதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அஸ்ஸாமில் உள்ள பிரம்மபுத்திரா நதி தீரத்திலே அரசு
ஒரு பெரிய அணைக்கட்டு, மானோசவர் அணைக்கட்டு என்ற ஒரு அணைக்கட்டை கட்டுகிறது. அதற்காக அந்த பழங்குடியின மக்கள், வனத்திலே வாழக்கூடிய பழங்குடியின மக்களை வெளியேற்றுகிறது அரசு. சில நல்ல திட்டங்கள் நடத்துகின்ற போது இதெல்லாம் சகஜம்தான், நடக்கத்தான் செய்யும். ஆனால் மக்கள் என்ன சொல்கிறார்கள்னா, நாங்கள் வனத்தை விட்டு வெளியேற மாட்டோம், நாங்கள் இங்கே தான் வசிப்போம் என்று சொல்கிறார்கள். சமூக போராளி மேதா பட்கர் அவர்கள் தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று காவல்துறையும் இராணுவமும் அவர்களை வெளியேற்றுவதற்காக அவர்கள் வசிக்கின்ற அந்த பகுதிக்கு போகும். அப்படி போகின்ற போது அவர்கள் இவர்களை எதிர்த்து போராட மாட்டார்கள். ஓடி போய் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருமே அந்த ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மரத்தை இணைத்து சேர்ந்து கெட்டிக்கொள்வார்கள், கெட்டி பிடித்து கொள்வார்கள். பிரிக்க முடியாதபடி இறுக்கியாக கெட்டிப்பிடுவாங்க. அப்பொழுது அங்கே உடன் போயிருக்கிற பத்திரிகை நிருபர்கள், ஊடகவியலாளர்கள் அந்த பழங்குடியின மக்களிடம் கேட்கின்ற கேள்வி, உங்களை அப்புறப்படுத்துவதற்காக, உங்களை வெளியேற்றுவதற்காக வந்திருக்கிறது காவல்துறையும் இராணுவமும், நீங்கள் அவர்களை போய் கட்டிப்பிடிக்காமல் எதுக்காக மரங்களை போய் கட்டிப்பிடிக்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது அந்த பழங்குடியின மக்கள் சொல்கின்ற ஒரு வாசகம், நாங்கள் இதயம் உள்ளவர்களைத்தான் கட்டிப்பிடிப்போம். என்ன அற்புதமான ஒரு வாசகத்தை பழங்குடியின மக்கள் சொல்கிறார்கள். இதயம் உள்ளவர்களைத்தான் நாங்கள் கட்டிப்பிடிக்க வேண்டும், நீங்களெல்லாம் எங்களுக்கு பொருட்டே அல்ல. இவ்வளவு அற்புதமாக அந்த பழங்குடியின மக்கள் மரங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மரங்களை காப்பாற்றி கொண்டிருப்பது அவர். ஒரு நாடு மிகச் சரியான செழிப்புடனும் சுற்றுப்புற சூழலுடனும் இருக்க வேண்டும் என்றால் 1/3, அதாவது 33% மரங்கள் வேண்டும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. நம்மிடம் இருக்கின்ற மரங்களுடைய எண்ணிக்கை 6 - 19% என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. ஆக நாம் எவ்வளவு வனங்களை அழித்திருக்கிறோம், எவ்வளோ வனங்களை அழித்திருக்கிறோம். காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையை உருவாக்குவதற்கு அப்புறப்படுத்தப்பட்ட மரங்களுடைய எண்ணிக்கை 1,05,00,000. மிகச் சரியான கணக்கு, இது தோராயமான கணக்கு அல்ல. நமக்கு தெரிய உருவாக்கப்பட்டது 4 வழிச்சாலை. 4 வழிச்சாலை தான் நமக்கு தெரிய உருவாக்கப்பட்டது ஒழிய இந்த சாலைக்கு பெயர் மங்கம்மாள் சாலை, 100 ஆண்டுகளுக்கு முந்தின சாலை. அதில் இருந்த மரங்கள் எல்லாமே கெட்டிப்பிடித்தாலும் நம்மளால் கெட்டிப்பிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய மரங்களை நம் கண் முன்னாலே அரசு அப்புறப்படுத்தியது. நம்மளால் என்ன செய்ய முடிஞ்சது? பார்த்து கொண்டு தான் இருந்தோம். ஆனால் 4 வழிச்சாலை தேவையா? தேவை. ஒரு நாடு முன்னேறுவதற்கு போக்குவரத்து அவசியம். அரசாங்கம் அதை அனுமதிக்கிறது. சில இடைஞ்சல்களை நாம் பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை, ஒரு அறிவிப்பை நமக்கு சொல்லியிருக்கிறது. நீங்கள் இப்படியான நல்ல காரியங்களுக்காக, அதாவது சாலைகள் அமைக்கின்ற போது, ரயில்வே பாதைகள் அமைக்கின்ற போது மரங்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் தாராளமாக அப்புறப்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் ஒரு மரத்தை அப்புறப்படுத்தினால் நீங்கள் பதிலுக்கு 10 மரங்களை நட வேண்டும் என்ற உத்தரவை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த உத்தரவை நாம் பின்பற்றுகிறோமா? இந்த அகற்றப்பட்ட 4 வழிச்சாலையில் வெறும் அரளி செடியைத்தானே நாம் நட்டிருக்கிறோம். பாருங்கள், நடுவில் வெறும் அரளி செடி தான் நட்டிருக்கிறோம். 1,05,00,000 மரங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றால் 10,50,00,000 மரங்களே அவர்கள் உருவாகி இருக்க வேண்டும். அதற்கான இடங்கள் தாராளமாக இருக்கின்றன, அரசாங்க நிலங்களே இருக்கின்றன. யாராவது செய்திருக்கிறார்களா? செய்யவில்லை. இந்த மரங்கள் இல்லாதனால் என்ன டேஞ்சர்களாக உருவாகும் என்று மணிக்கணக்காக பேசலாம். அண்டார்டிகா என்று சொல்லக்கூடிய பனிப்பிரதேசம், ஐக்கிய நாடு சபை தொடர்ந்து தன்னுடைய டேஞ்சரஸ் அறிவிப்பை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. வள்ளுவனுடைய ஒரு குறள், மிக அற்புதமான ஒரு குறள். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். இது குறள். இதற்கு 342 உரையாசிரியர்களும் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், அறம்போல் கூர்மையான அறிவுள்ளவனாக இருந்தாலும் மக்கட்பண்பு இல்லை என்றால் அவன் ஓர் அறிவு உள்ள மரத்துக்கு ஒப்பானவன் என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த உரை பிழையான ஒரு உரை. இந்த மரம் எவ்வளவு, நான் இந்த இவ்வளவு பேசின பேச்சுக்கள் மரத்தினுடைய முக்கியத்துவம் இவ்வளவு இருக்குது. ஆனால் வள்ளுவன் அவ்வளவு சிந்தனை இல்லாதவனா? மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்கள் மரத்துக்கு ஒப்பிட்டு அவர் எழுதுவாரா? யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒருவர் மட்டும் மிக சரியான உரையை எழுதியிருக்கிறார். அவர் தமிழர் அல்ல, கால்டுவெல் போப் அவர்கள் மரம் என்கிற இடத்துல உட்டென்று போட்டு உரை எழுதியிருக்கிறார். மரக்கட்டை என்கிறார்.
இதுதான் சரியான உரையாக இருக்க முடியும். மக்கட்பண்பில்லாத உரை மரத்துக்கு ஒப்பிட முடியாது. மரம் தான் நமக்கு உயிர் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மரம். அவர் ஒன்றுக்கு உதவாத மரக்கட்டை உட் என்று போட்டு உரை எழுதியிருக்கிறார். மிக அருமையான உரை, கால்டுவெல் போப்பினுடைய உரை. இது மாதிரியான ஏராளமான விஷயங்களை நாம் பேசலாம். கென்யா நாட்டில் உள்ள வங்காரி மத்தாய் மரங்களின் தாய் என்று போற்றப்படுகின்றவள், மரங்களின் தாய். இன்றும் தன்னுடைய 71வது வயதிலே அவர் காலமான போது ஒரு ஆப்பிரிக்க கருப்பின பெண்மணி, கென்யா நாட்டை சேர்ந்தவர், 2004ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். தன்னுடைய 71வது வயதிலே அவர் காலமான போது அவர் நட்டு வளர்த்த மரங்களுடைய எண்ணிக்கை 5 கோடி. 5 கோடி மரங்களை தனி மனுஷியாக நின்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதை ஒருங்கிணைத்து அவள் செய்த அந்த காரியத்திற்காக அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது பசுமை பட்டை இயக்கம், கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பில் பெண்களை ஒருங்கிணைத்து, உழைக்கின்ற பெண்கள், குறிப்பாக உழைக்கின்ற பெண்களை ஒருங்கிணைத்து சுற்றுப்புற சூழலுக்காக அவர் தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்தார். ஒரு சூழலியலாளராக, ஒரு சமூக செயல்பாட்டாளராக தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்தார். அவர் முக்கியமாக கையில் எடுத்தது இயற்கையை பாதுகாப்பது, மரங்களை நட்டு வளர்ப்பது. கென்யா நாட்டிலே உள்ள புகழ்பெற்ற ஒரு பூங்கா, ஆயிரக்கணக்கான மரங்களை உள்ளடக்கிய அந்த இடத்தை அப்புறப்படுத்திவிட்டு அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுவதற்காக அரசு முயற்சி செய்தது. அதை வங்காரி மத்தாய் அவர்கள் எதிர்த்தார்கள். கடுமையான அடக்குமுறை அரசு பிரயோகித்தது, மிக கடுமையான அடக்குமுறை. அத்தனையும் தாங்கிக் கொண்டு பெண்களை ஒருங்கிணைத்து, ஆயிரக்கணக்கான பெண்களை ஒருங்கிணைத்து அந்த திட்டத்தை எதிர்த்த போது உலகம் முற்று கவனிக்க ஆரம்பித்தது. வங்காரி மத்தாயினுடைய மேல் பார்வை, எல்லோ உலகத்தினுடைய பார்வையும் மத்தாயின் மீது விழுந்தது. அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கென்யா அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டுவிட்டு வேறொரு இடத்தை தேர்வு செய்து அங்கே கட்டிக்கொள்கிற என்று பின்வாங்கி விட்டது. உலகமெல்லாம் பிரபலமானார்கள் வங்காரி மத்தாய் அவர்கள். அமைதிக்கான நோபல் பரிசு அவர்களுக்கு 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட போது லேசான ஒரு முணுமுணுப்பு ஏற்பட்டது. வங்காரி மத்தாய் அவர்கள் இயற்கைக்காக பாடுபட்டார், மரங்களை நட்டார். ஆனால் அமைதிக்காக அவர் எங்கே பாடுபட்டார்? எந்தெந்த நாட்டுக்கு நடந்த யுத்தத்தை அவர் போய் நிறுத்தினார்? எந்தெந்த நாட்டில் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியில் அவர் போய் அடக்கினார்? அமைதிக்கான நோபல் பரிசு எப்படி அவருக்கு பொருந்தும் என்கின்ற ஒரு சலசலப்பு ஏற்பட்ட போது நோபல் கமிட்டி அந்த அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியது. நோபல் கமிட்டி, அந்த ஆண்டுக்கான நோபல் கமிட்டி சொல்லியது, அமைதி என்பது ஒரு நாட்டை ஆள்வதோ, அந்த நாட்டை அமைதியாக வைத்திருப்பதோ, சட்டம் ஒழுங்குகளை பராமரிப்பதோ, சட்டப்படி நிர்வகிப்பதோ கிடையாது. சுற்றுப்புற சூழல் ஒரு நாட்டிலே சரியாக இருந்தால் அந்த நாட்டிலே பஞ்சம் இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது, கலவரங்கள் கிளர்ச்சிகள் இருக்காது. அந்த அமைதி தான் பூர்ணத்துவமான நிலையான அமைதி. அதற்காக அவருக்கு வழங்கப்பட்டது தான் நோபல் பரிசு என்று சொன்னது நோபல் கமிட்டி. அவ்வளவு பேரும் வாய்மூடி போனார்கள். மரங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக நான் இதை உங்களிடம் சொல்கின்றேன். நாம் அன்றாடம் காலையில் எழுந்தவுடன் இரவு தூங்க செல்வது வரை குறைந்தது 100கணக்கான மரங்களை நாம் பார்க்கிறோம் அன்றாடம். ஒரு பக்கத்துக்கு ஊருக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அல்லது ஒரு பஜாருக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வாக்கிங் போனாலும் சரி, பள்ளிக்கூடத்திலே போய் குழந்தைகளை விடுவதற்கு போனாலும் சரி, நம் கண்ணிலே மரங்கள் தட்டு போட்டு கொண்டே இருக்கின்றன. எப்படியும் 100கணக்கான மரங்களை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம். வெளியூர்களுக்கு நான் பஸ்ஸிலேயோ அல்லது ட்ரெயினிலேயோ பிரயாணப்பட்டால் ஆயிரக்கணக்கான மரங்களை நாம் பார்க்கின்றோம். ஏதாவது ஒன்றுக்காக காத்திருக்கின்ற போது, ஒரு பஸ்ஸுக்காகவோ, ஒரு நண்பருக்காகவோ, ஒரு உறவினருக்காகவோ நாம் காத்திருக்கின்ற போது கொஞ்சம் வெயில் அடித்தால் நாம் ஒரு மரத்தடி நிழலிலே ஒதுங்கி நிற்பதோடு சரி. இதை மீறி நீங்கள் மரத்தை பற்றி என்றைக்காவது யாராவது சிந்தித்திருக்கிறோமா? நம்மில் யாராவது சிந்தித்திருக்கோமா அந்த மரங்களை பற்றி? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் மரம் என்பது ஒரு நிழல் தரும் வெறும் குடைதானா? வெறும் நிழல் மட்டும் தரக்கூடியதுதான் மரமா? பறவைகள் அடையக்கூடிய இடமாக இருப்பது தான் மரமா? அப்படி அல்ல. நாம் மரங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் மிக பயங்கரமான உண்மைகளெல்லாம் நமக்கு வெளிப்படும். எல்லா உயிரினங்களும், மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களும் சுவாசித்து உயிர் வாழக்கூடிய ஆக்சிஜனை நமக்கு கொடுப்பது மரங்கள். 2 நிமிடம் 3 நிமிடம் நாம் சுவாசிக்காமல் இருந்து விட்டால் நாம் மரணத்தை தழுவோம்.
அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆக்சிஜன் அதை கொடுப்பது மரங்கள். அடுத்ததாக நாம் உயிர் வாழ்வதற்கான உணவு. இந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு பிரதானமாக இருக்கக்கூடிய விவசாயம். அந்த விவசாயத்திற்கு அடிப்படையான தண்ணீர், அந்த தண்ணீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மழை. இந்த மழையை நமக்கு கொடுக்கக்கூடியதும் மரங்கள் தான். மரங்கள் இல்லை என்றால் மழை இல்லை. மனித உயிரில் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் செத்து மடிந்துவிடும். இவ்வளவு ஒரு புனிதமான ஒரு காரியத்தை அமைதியாக செய்து கொண்டிருக்கின்ற மரங்களை நாம் நேசிக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் சைலண்டாக அந்த சர்க்குலேஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி யுனெஸ்கோ குறிப்பிடுகின்ற ஒரு வாசகம், அற்புதமான ஒரு வாசகம். மேற்கு தொடர்ச்சி மலை என்பது இந்தியாவிற்கு இறைவன் கொடுத்த கொடை என்கிறது யுனெஸ்கோவினுடைய வாசகம். மேற்கு தொடர்ச்சி மலை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நதிகளும் கிடையாது, ஆறுகள் கிடையாது, தண்ணீர் கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையிலே லட்சக்கணக்கான ஏக்கர்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள், லட்சக்கணக்கான ஏக்கர்களிலே வளர்ந்து இருக்கின்ற புல்வெளிகள், அடர்த்தியான வனங்கள், மரங்கள், சோலை காடுகள். பெய்கின்ற மழை நீரை அப்படியே தன்னுள் வாங்கி கொண்டு அந்த புற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுகின்ற போது அந்த சோலைக்காடுகளை வந்து சேர்கின்றன மழை தண்ணீர். அந்த சோலைக்காடுகள் தனக்கு தேவையான நீரை எடுத்துக்கொண்டு மீதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுகின்ற போது அந்த வெளியேறுகின்ற தண்ணீர் சிறு சிறு வாய்க்கால்களாக பிரிந்து, அப்புறம் வாய்க்கால்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய ஓடைகளாக ஒன்று சேர்ந்து, அப்புறம் பெரிய பெரிய ஓடைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நமக்கு நதிகளாக, ஆறுகளாக, தண்ணீராக வந்து விழுகிறது. நாம் உயிர் வாழ்கின்றோம். மழையை வரவழைப்பதற்கு மரங்கள் இல்லை என்றால் மழை இல்லை. வள்ளுவன் மிக அருமையாக சொல்கின்றான், வானின்றி அமையாது, நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. விசும்பின் துளிவெளி நாளால் மாற்றாங்க பசும்புல் தலை காண்பது அறிவு. வானத்திலே இருந்து ஒரு துளி மழை துளி விழவில்லை என்றால் இந்த பூமியில் இருந்து ஒரு பசும் புல் கூட தலை நீட்டாது என்கின்றான் வள்ளுவன். எவ்வளோ யதார்த்தமான உண்மை! இதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த குரலிலே ஒரு வாசகத்தை அவன் பயன்படுத்துகின்ற போது நான் கூட சற்று யோசித்தேன். நீரின்றி அமையாத உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. மழை இல்லை என்றால் ஒழுக்கம் கெட்டுப்போக்கும் என்ற வார்த்தையை வள்ளுவன் பயன்படுத்திய போது நான் அந்த குரலிலே சற்று யோசித்தேன். மழைக்கும் ஒழுக்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? மழை இல்லை என்றால் ஒழுக்கம் கெட்டுப்போகும் என்ற வார்த்தையை வள்ளுவ பெருந்தகை பயன்படுத்துகிறார். சற்று யோசித்த போது எனக்கு ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. எங்கள் கிராமத்தில் உள்ள சம்சாரிகளிடமிருந்து தான் அதற்கு எனக்கு பதில் கிடைத்தது. ஒரு 5-6 சம்சாரிகள் ஒன்றாக உட்கார்ந்து கொள்வார்கள். மடங்கள், மரத்தடிகள், சாவடிகள் போன்ற இடங்களில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அன்றாட உள்ள பாடு பழமைகளை பேசி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒரு சம்சாரி சொல்லுவார், அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்ப்பார், நல்லா மேகம் கூடுது, ஆனால் கடவுள் மனசு இறங்க மாட்டேங்கார, ஒரு சொட்டு விழமாட்டேங்க அப்படின்னு சொல்லுவார். அடுத்து இன்னொருவர் சொல்லுவார், இந்த வருஷமும் அரை குறையாகத்தான் பெய்யும் போல் தெரியுது அப்படிம்பார். அதுக்கு ஒரு சம்சாரி சொல்லுவார், இந்த வருஷம் மழை வேலைன்னா என்ன மண்ணவாதிங்க முடியும், எங்கேயாவது கொள்ளையடிக்க போயிட வேண்டியதான். வள்ளுவனுக்கு சார்ஜ் யார் இருக்கா பார்த்தீங்களா? வள்ளுவன் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி பாருங்கள். கொள்ளையடிப்பதென்றால் ஒழுக்கம் கெடாமல் என்னது கெடும்? வானின்றி அமையாத உலகு, யார் யாருக்கும் வானி, எவ்வளவு ஒரு நீரின்றி அமையாத உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கம். ஒழுக்கம் கெட்டுப்போக்கும்ன்ற அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை வள்ளுவன் பயன்படுத்தியிருக்கின்றான். இதற்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னொரு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முல்லைப்பெரியாறு அணையை கட்டி பாசனத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்த பின்னால் பென்னிக்குயிக்கு எழுதுகிறார். முல்லைப்பெரியாறு அணையை கட்டிய பென்னிக்குயிக்கு எழுதுகிறார் அவருடைய வாழ்க்கை வரலாறை வருகின்ற ஒரு வாசகம். முல்லைப்பெரியாறு அணையை கட்டி பாசனத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்த பின்னால் மதுரை, மேலூர் போன்ற சுற்றுப்புறங்களில் குற்றங்கள் பாதியாக குறைந்துவிட்டன என்று எழுதுகிறார். இவ்வளவு அனுபவபூர்வமான ஒரு உண்மையை பென்னிக்குயிக்கு பதிவு செய்கிறார் பாருங்கள். நம்ம முப்பாட்டன் பென்னிக்குயிக், அவன் வெள்ளைக்காரனாக கூட இருக்கட்டும், என்னுடைய முப்பாட்டன் பென்னிக்குயிக். நாம் குற்றங்களை குறைக்க வேண்டுமென்றால் நாம் என்ன பேசி கொண்டிருக்கிறோம்? ஹைகோர்ட்டினுடைய கிளை வேணும், சுப்ரீம் கோர்ட்டினுடைய கிளை வேணும், காவல்துறையை அதிகப்படுத்த வேண்டும்,
எல்லாம் குற்றங்களை குறைப்பதற்கான வழிகளாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள். ஆனால் பென்னிக்குயிக்கு கண்டுபிடித்த விஷயம் என்ன? தண்ணீர். அந்த தண்ணீருக்கு ஆதாரமாக இருக்கின்ற மரங்கள். இவைகளை நீங்கள் வளர்த்து எடுக்கின்ற போது நிச்சயமாக குற்றங்கள் குறையும். தண்ணீர் கிடைச்சா போதுமே. எதுக்கு சென்னையில் போய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஏன் குடியேறணும்? இங்கே நிலத்துங்கெல்லாம் தர்சா போட்டுட்டு தேவையில்லையே. அடிப்படை ஆதாரமான தண்ணீர், அந்த தண்ணீருக்கு ஆதாரமாக இருக்கின்ற மழையை கொண்டு வருகின்ற மரங்கள், இது இருந்தால் போதும். மனிதனுடைய வாழ்க்கை மிக 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 நிம்மதியாக இருக்கும். அதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தால் இன்னும் நேரம் அதிகமாகும். ஆகவே நண்பர்களே, பக்கத்தில் இருக்கிற சிவகாசி, இந்த சிவகாசியிலே விஸ்வவனம் ஃபவுண்டேஷன் என்று ஒரு அறக்கட்டளையை நிறுவியிருக்கிறார்கள் இளைஞர்கள். விஸ்வவனம் ஃபவுண்டேஷன், விஸ்வவனம் அறக்கட்டளை அந்த விஸ்வநத்தம் என்கிற இடத்துல இருக்கிறது. அதில் ஒரு நடைபெற்ற ஒரு விழாவுக்காக என்னை அழைத்திருந்தார்கள். அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் என்னை கூட்டி கொண்டு போய் காட்டினார்கள். பல்லாயிரக்கணக்கான மரங்களை சிவகாசியை சுற்றியும் நட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மரங்கள், அத்தனையும் அவர்கள் நட்ட மரங்கள். இதையெல்லாம் போக அவர்கள் ஒரு அற்புதமான காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீடு வாடகைக்கு பிடித்து அந்த வீட்டிலே அனைத்து வகையான மரக்கன்றுகளையும் அங்கே வைத்திருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு பெரிய நோட்டு போட்டிருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் எத்தனை மரக்கன்றுகள் வேண்டுமானாலும் நீங்கள் இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் உங்கள் முகவரியை எழுதி உங்களுடைய தொடர்பு எண்ணை மட்டும் எழுதி வைத்து விட்டு போய்விட்டால் அடுத்த நிமிடம் அவர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுகிறார்கள். அவர்களே உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். எந்தெந்த இடத்துல மரங்களை வைக்க வேண்டும் என்று நீங்கள் இடத்தை காட்டினால் அவர்களே மரத்தை நட்டு கொடுக்கிறார்கள். அந்த மரங்கள் சரியான முறையில் வளர்க்கப்படுகிறா என்று கண்காணிக்கிறார்கள். இத்தனை விஷயங்களையும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி அந்த விஸ்வவனம் இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊக்கமாக சிவகாசியிலே உள்ள செல்வந்தர்களும் அரசு ஊழியர்களும் அரசாங்க அதிகாரிகளும் அவருக்கு துணை இருக்கிறார்கள். இதையெல்லாம் விட என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஒரு பெரிய ஊரணி. அந்த ஊரணியிலே நான் போகும்போது கெத்து கெத்து தண்ணீர் கிடந்தது. 10-15 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் தண்ணீரிலே. இங்கே ஏன் கூட்டி வந்தீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், சார், இந்த ஊரணி நாங்கள் உருவாக்கிய ஊரணி. வடிவேல் சொன்ன கதையாக அந்த ஊரணி காணாமல் போய்விட்டது. கிணத்தை காணும் கதை. ரிக்கார்டிலே ஊரணி இருக்கிறது, பிராக்டிக்கல் ஊரணி இல்லை. நாங்கள் அதை கண்டுபிடித்து அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த ஊரணியுடைய வரைபடத்தின்படி சர்வே பண்ணி அளந்து கல்நட்டை சொன்னோம். அதற்கே நாங்கள் பெரிய போராட்டம், அங்கு உள்ள முக்கியஸ்தர்களை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டி இருந்தது. அரசு அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததால் அந்த ஊரணியை நாங்கள் அவர்கள் அளந்து கொடுத்த பின்னால் நாங்கள் அதை தோண்ட ஆரம்பித்தோம். சில நல்ல உள்ளங்களுடைய உதவியுடன் நாங்கள் தோண்ட ஆரம்பித்து அந்த ஊரணியை மீட்டெடுத்து விட்டோம். அந்த ஊரணியில் தான் இந்த சிறுவர்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் ஐயா என்று என்னிடம் காட்டிய போது நான் பிரமித்து போனேன். ஆகவே நண்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் அந்த சிவகாசியைச் சேர்ந்த விஸ்வவனம் ஃபவுண்டேஷன் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி, அல்லது நீங்கள் தனி மனிதராக இருந்தாலும் சரி, நீங்கள் மரக்கன்றுகளை நடுங்கள், மரங்களை நேசியுங்கள், மரங்களுடைய சேதாரத்தை உருவாக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள். சுப்ரீம் கோர்ட், மாண்புமிகு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் சொன்னது மாதிரி நீங்கள் ஒரு மரங்களை அப்புறப்படுத்துவதாக இருந்தாலும் கூட பதிலுக்கு 10 மரங்களை நடுங்கள். மேலை நாடுகளில் இந்த மரங்களை பற்றிய சட்டத்திட்டங்களை எல்லாம் பார்த்தால் நமக்கு பிரமிப்பாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய நண்பர், அவர் வீடு, சொந்த வீடு, அந்த ஆஸ்திரேலியா நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர். அவருடைய மகனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்படுகிறது. அவருடைய காம்பவுண்டுக்குள்ளே ஒரு அதிகப்படியாக ஒரு ரூம் எடுக்க வேண்டும். ஆனால் அங்கே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு அரசினுடைய அனுமதியை வாங்க வேண்டும். அவருடைய மரம், அவருடைய வீடு, அவருடைய காம்பவுண்ட் சுவருக்குள்ள தான் இருக்குது. நம்ம யார்ட்டையுமே மறுநாள் தோண்டி எடுத்துடும். அவர் அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் செய்கிறார். அரசாங்க அதிகாரிகள் வந்து பார்வையிடுகிறார்கள். உண்மையிலே அவருக்கு மகன் இருக்கிறானா? உண்மையிலேயே அவனுக்கு திருமணம் நடக்கப் போகிறதா? உண்மையிலேயே இந்த வீட்டிலே அவர்கள் வசிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கிறதா? அவர் ஒரு ரூமை விஸ்தாரம் பண்ணி எடுத்துத்தான் ஆக வேண்டுமா என்று அவர்கள் முடிவெடுத்துத்தான் அந்த மரத்தை அகற்றுவதற்கு அனுமதி அளிக்கிறார்கள். பதிலுக்கு ஒரு மரத்தை நடுவதற்கான உத்தரவையும் அவர்கள் வழங்குகிறார்கள். மேலை நாடுகளிலே இயற்கையோடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் மிகவும் கஷ்டமாக இருக்கும். நாம் மிக சர்வசாதாரணமாக மரங்களை அப்புறப்படுத்துகிறோம். என் கண் முன்னாடியே பல்லாயிரக்கணக்கான பனை மரங்கள் அப்புறப்படுத்தி விட்டன. தயவுசெய்து நீங்கள் மரங்களை நேசியுங்கள், மரங்களை உருவாக்குங்கள்.
மரம் இருந்தால் தான் மழை வரும், மரம் இருந்தால் தான் நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.